நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ எந்த ஒரு மொமெண்ட்டாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து நம்ம அதை செலிப்ரேட் பண்ணி பழகிக்கணும். அது சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. அதாவது எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னா, ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி அழகான ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி கொடுத்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ பிரியாணி பற்றி சொல்லனாவே நீங்கள் வந்து யோசிச்சிருக்கணும். நம்ம சுபாக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேயர்களுக்காக ஒரு யூனிக்கான பிரியாணி வச்சுருக்காங்க. ஸோ அக்கா எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சரி அக்கா, நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டான பிரியாணி செய்ய போகிறீங்களாமே, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் வச்சு? அதெல்லாம் இல்லைடா, டிஃப்ரெண்ட்டுன்னு கிடையாது. நிறைய மஷ்ரூமில் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ மஷ்ரூம்லேயே இது ஆயிஸ்டர் மஷ்ரூம். இப்போ வந்து இந்த மஷ்ரூமில் எப்படி நம்ம இந்த பிரியாணி செய்ய போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் டிஷ் என்ன? நம்மளோட செகண்ட் டிஷ் பார்த்தோம்னா சோயா சங்க்ஸ் 65. இப்போ வந்து நம்ம இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் பார்த்தோம்னா நான் இந்த ஒரு பவுல் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு ரச குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதாவது பிரியாணிக்கு சில ஸ்பைசஸ்லாம் போட்டுவோம், அந்த எடுங்க. ஏலக்காய் பார்த்தோம்னா பிரியாணியை டேஸ்ட்டை கூட்டுறதே பிரியாணியில் ஏலக்காய் தான். ஆனால் அந்த ஏலக்காவை தான் எல்லாரும் திட்டுறோம். ஆமாம், வாயில் மாட்டிடுச்சுன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டை நம்ம கொடுக்குறதே அந்த பிரியாணிக்கு அதுதான். இப்போ கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, அன்னாச்சி பூவு ஒரு பூவை நல்லா உதித்து போட்டுடுறேன். ஓகேவா? அவ்வளோதான், வேலை தேவையில்லை பிரிஞ்சி இலைய நமக்கு. இது பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டாச்சு. ஜல்லிக்கரண்டி கொடுங்க. உங்கள் ஊரில் இது என்னன்னு சொல்லுவாங்க? எங்கள் ஊரில் வந்து ஓட்டக்கரண்டி. ஸோ வெங்காயம் வதங்குறதுல தான் பிரியாணியோட டெக்னிக்கே இருக்குது. ஸோ வெங்காயத்தை சிலர் வந்து இவ்வளோ போதும் போட்ட உடனே டிரான்ஸ்பரண்ட்டாக வந்த உடனே செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிட்ட பிறகு நீங்கள் அடுத்தடுத்து வேகமாக போட்டு தாளிக்க ஆரம்பிக்கலாம். அந்த வெங்காயம் வதங்குறது மட்டும்தான் நமக்கு டைம். ஸோ அக்கா, என்னதான் வந்து இந்த காலத்தில் இன்ஸ்டண்ட்டாக சட்டு புட்டுன்னு பிரியாணி செய்யணும்னா எல்லாருமே வந்து குக்கர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எதனால தம் பிரியாணி? டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா தம் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வடித்து போடுறது இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும். குக்கர்னு பார்த்தோம்னா அதில் அந்த ஸ்டார்ச்சோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும் போது அந்த ரைஸில் ஒரு மாதிரி மாய்ச்சர் பிசு பிசுப்பாக இருக்கும். நல்லா தெரியும், நமக்கு தெரியும். எடுக்கும்போது பொழு பொழுன்னு வரும், ஆனாலும் அதில் அந்த மாய்ச்சர் இருக்கும். என்னமோ ஒன்று இருக்குதுப்பா இந்த குக்கர் பிரியாணியில் அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, அந்த பிரியாணி மாதிரி வரலையப்பா அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இது கொடுக்காது. இதில் நம்ம கரெக்டான அளவு தண்ணி அளவு எல்லாமே வைக்கும் போது அந்த அரிசி கரெக்டாக வந்து நேராக நிற்கும். அந்த தம்மில் ஸ்டீம்லேயே கொஞ்சம் குக் ஆகும் இது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இதில் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே இந்த பேக்கெட் ப்ரிஃபர் பண்ணுறத இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதா யூஸ் பண்ணுறீங்க. எதனால? ஆமாம், அதுதான் நல்லது. அதுதான் ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு. ஸோ யூஸ்வலாக எல்லோரும் 2 போடுவாங்க, போதும் சொல்லுவாங்க ஒரு கப் ரைஸ்க்கு. இப்போ இருக்க பச்சை மிளகால காரம் கம்மியாக இருக்குது. கூடவே புதினா ஒரு கைப்பிடி போட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் புதினா. இந்த பிரியாணி ஸ்மெல் எல்லாம் எனக்கு வரும்போது ஒரு மாதிரி நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் எல்லாம் வருதுக்கா. என்ன ஃபீலிங் தான்? நாஸ்டால்ஜிக் ஃபீலிங். அதாவது ஞாயிற்றுக்கிழமை சண்டே காலையில் எங்கள் அம்மா பண்ணுவாங்க அந்த ஃபீல். இப்போ மஷ்ரூம் எடுங்க. ஓகே. ஸோ இது எவ்வளோ எடுத்துருக்கோம் குவான்டிட்டி? இது நிறைய இருக்குது, நான் இதில் பாதி போடுறேன். சரி, இதில் பாதி மஷ்ரூம் போட்டாச்சு. இது நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போ இது கூட வந்து பட்டாணி, அதாவது பச்சை பட்டாணி. இப்போ சீசனல் டைம் நமக்கு அந்த பச்சை பட்டாணி மார்க்கெட்டில் நல்லா கிடைக்குது. இது வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்லது. பட்டாணி, கேரட் பொடியாக கட் பண்ண கேரட் இதில் போட்டுருங்க. இல்லை நம்ம மஷ்ரூம் தானே நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம்.
இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டே வரணும். இது கூடவே கொஞ்சம் மிளகாய் தூள். ஸோ ஏதோ பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ண போகிறோமா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இதில் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி லாஸ்ட்டாக தான் நான் ஆட் பண்ணுவேன். நான் இவ்வளோ நேரம் யோசிக்கவே இல்லை, எதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறீங்க? அது முதல்ல போடக்கூடாதுடா, தக்காளியில் வந்து புளிப்பு அதிகம். ஸோ முதல்ல போட்டு நீங்கள் தக்காளி தொக்கு மாதிரி முதல்ல சிலர் வதக்குவாங்க. ஸோ அதை பண்ணாதீங்க, பண்ணால் பிரியாணி வந்து தக்காளி சோறா மாறிடும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிட்டு கடைசியாக தான் இவனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆமாம், தக்காளி ஒரு தக்காளிக்கு நம்ம போட்டுடுறோம். நான் வச்சுருந்தது நிறைய தக்காளி, அது 2 தக்காளிக்கு இருக்குது. நான் ஒரு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இப்போது இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு போட்டாச்சு. கூடவே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவேன் நான். அக்கா நம்ம பாயாசம் செய்யல, பிரியாணி செய்கிறோம் கரெக்டா? ஆமாடா, பிரியாணி தான்டா. ஆக்சுவலாக எந்த பிரியாணியாக இருந்தாலும் கொஞ்சம் போல் சர்க்கரை, அதாவது சுகர், ஒயிட் சுகர் கொஞ்சம் சேருங்க. அது ஏன்னு சொல்கிறேன். ஸோ இது வெஜ் பிரியாணியில் ஒயிட் சுகர் சேர்க்குறதுன்னு பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸோட கலரை அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஆனால் நேயர்களே, நான் வந்து டிஃப்ரெண்ட்டான பிரியாணின்னு சொன்னேன். ஆனால் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான பிரியாணின்னு எனக்கே இந்த மொமெண்ட்டில் தான் வந்து தெரியும். நிறைய அள்ளி போட்டுறாதீங்க. அது குட்டி சின்ன ஸ்பூனுங்கிறதால அதில் 2 எடுத்து போட்டிருப்பேன், 2, 3 வரைக்கும் கூட போட்டிருப்பேன். நம்ம வீட்டில் ஸ்டீல் ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் 1 ஸ்பூன் போட்டுருங்க போதும். ஸோ இப்போ இதை நல்லா பிரட்டியாச்சு. இது கூடவே தயிர், எல்லாரும் போடுற அதே தயிர் தான், ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுடலாம். ஏன்னா 1 கப் ரைஸ் தான் நம்ம பண்ணுறோம். 2 ஸ்பூனுக்கு தயிர் போட்டாச்சு. சரி, நீங்க வந்து நம்ம நேயர்களுக்கு தொடர்ந்து நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க கரெக்டா? ஆனா நீங்க யார்கிட்டயாவது கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பெரிய டிப்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்குடா. அம்மாட்ட நிறைய டிப்ஸ் கற்றுருக்கேன் நான். ஸோ என்னோட குருநாதர் என் அம்மான்னு கூட சொல்லலாம். அம்மா நிறைய சமைப்பாங்க, நிறைய டேஸ்ட் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. எல்லாருக்குமே அப்படிதான். ஆமாம், ஃபுட்டுனாலே அம்மா சரியாக சமைக்கலன்னா கூட குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா சமையல் தான் பிடிக்கும். ஸோ என் அம்மா நல்லா சமைப்பாங்க. ஸோ அதை நிறைய டேஸ்ட் அப்சர்வ் பண்ணி இதை நம்ம இன்னும் மல்டி லெவலில் டெவலப் பண்ணணும். நாங்கள் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அம்மா கிட்ட இருந்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. நிறைய ரெசிபிஸ்லாம் திருடி இருக்கேன். ஓகே, சாரி அம்மா. சரி அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை டிஷ்ஷு திருடினாலும் ரொம்ப நல்ல சூப்பர் டூப்பரான டிஷ் நீங்கள் திருடினதுலே அந்த மாதிரி ஒரு ரெசிபி சொல்லுங்கள். அம்மா கிட்ட திருடினது பார்த்தோம்னா நான்வெஜ் கிளீனிங் ப்ராசஸ்லாம் அம்மா கிட்ட நிறைய கற்றுருக்கேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் யார் கிளீனிங்லாம் சொல்லி தருவா? அம்மா தானே. அம்மா கிட்ட நிறைய கற்றுருக்கேன். ஸோ நம்ம சுபாக்கா வந்து வேற லெவலில் அம்மா கிட்ட திருடி ரெசிபிலாம் வந்து நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிரியாணி இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது? இப்போ பிரியாணி எல்லாம் கொஞ்சம் மசாலாவாக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட போகிறோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ பிரியாணியில் யூஸ்வலாக நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும், அந்த மஷ்ரூம் இருக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறது நல்லது. மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சுடா. இப்போ தண்ணி எடுத்து கொடுங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் இல்லையா? ஆமாம், இந்த தண்ணி அளவில் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒன்று குழஞ்சிடுது, இல்லைன்னா சாதம் வந்து வேக மாட்டேங்குது. இப்போ இந்த பவுலில் தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் 2 பவுல் தண்ணி கணக்கு பண்ணிக்கலாம். நான் 1.25 பவுல் விடலாம் தண்ணி, ஏன்னா மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி வந்தது. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நமக்கு இது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம இந்த சோயா சங்க்ஸ் 65 ஒரு பவுல் எடுங்க, கண்ணாடி பவுலு. ஓகே, இப்போ இதில் பார்த்தோம்னா மைதா மாவு. ஸோ இதை ஒரு பவுல் போட்டாச்சு. இது கூடவே கார்ன்ஃப்ளவரையும் போட்டாச்சு. அதாவது ஈவன் ரேஷியோ 2 ஸ்பூன்னா 2 ஸ்பூன், இது அவ்வளோதான் போட்டாச்சு. மிளகு தூள் எடுங்க. தேங்க்யூ. நல்லா இவ்வளோ மிளகுத்தூள் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள். இப்போ வந்து
இதில் வந்து மிளகாத்தூள் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மைதா, கார்ன்ஃப்ளவர். ஓகேவா? அடுத்ததை கொஞ்ச நேரத்தில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்குள்ளே இது கொதிச்சிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அரிசி எடுங்க. அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதாவது அரிசி ஊற வைக்கிறது நம்ம வெங்காயம் வதங்குற டைம், அதாவது தாளிக்கிறோம்ல, ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி எண்ணெய் ஊற்றுற டைமில் அரிசியில் தண்ணி ஊற்று. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணி கொதிச்சு வரும்போது லெமன் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொதிக்குது. லெமன் வந்து கொஞ்சம் போல் கால் பழம், நான் அரையில் கால் தான் பிழிஞ்சிருக்கேன். உப்பு இதில் தேவைப்படுது, கொஞ்சம் பத்தலை. கொஞ்சம் தண்ணி வற்றி வர நேரம் நம்ம தம் வச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை பரட்டுறதுக்கு என்ன வழின்னு பார்த்துடலாமா? ஸோ 65க்கு வந்து அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா. கரம் மசாலா என்னங்க? ஸோ இந்த பவுடர் வந்து நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஸோ ரெடிமேடாக கிடைக்கிறது. சிலர் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போயிடுதுன்னு நினைக்கிறவங்க சின்னதாக கரம் மசாலா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க கரம் மசாலா. அப்புறம் லெமன் கொடுங்க. அதில் பிழிஞ்சதுலேயே கொஞ்சம் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ லெமன் இதில் ஆட் பண்ணியாச்சு. அதாவது ஒரு ஸ்பூனுக்கு லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து தண்ணி. சரி அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு வந்து சமையல் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ மற்ற டைமில் உங்களுக்கு ஹாபீஸ்னால் என்ன இருக்குது? சாரி, ப்ளவுஸ் எல்லாம் டிசைன் பண்ணுற ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆரி ஒர்க்கு இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு நிறைய பண்ணுறது உண்டு இப்போது. ஸோ உங்களோட ப்ளவுசஸ்லாம் நீங்களே ஸ்டிச் பண்ணிப்பீங்களா? இல்லை, நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிடுவேன். இந்த மாதிரி செஞ்சணும், இந்த மாதிரி செய்யணும். கொஞ்சம் நிறைய பேர் எனக்காக செய்யறதுக்கும் இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கான காஸ்டியூம்லாம் நீங்களே ஓனாக டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதில் வந்து சோயா சங்க்ஸை போட்டுற போகிறோம். ஸோ அந்த 65 அப்படியே போட்டுடலாமா? சோயா சங்க் 65 எண்ணெயை ஊற்றிடலாமா இதில்? ஓகே. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சோயா சங்க்ஸ் எடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து இந்த சோயா சங்க்ஸை நம்ம இதில் போட்டுட்டு. ஸோ இது வந்து ராவா வச்சுருக்கோமா இல்லை என்னடா இது? சோயா சங்க்ஸை வந்து கரெக்டாக கேட்டிங்கடா, நான் சொல்ல மறந்துட்டேன். சோயா சங்க்ஸை வந்து நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஸோ அதை வந்து சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன். சரி, இப்போ இதை வந்து இந்த மசாலாவில் போட்டு ஒன் பை ஒன்னாக போட ஆரம்பிச்சாச்சு. உடனே பரட்டாதீங்க, கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு பரட்டுங்க. எஸ் அக்கா, நம்ம 65 என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? நம்ம 65 நல்லா எண்ணெயில் கொழுன்னு பொரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நல்லா அதை பரட்டி கொடுத்துடலாம். சூப்பர். இது நல்லா பொரியட்டும். ஸோ இது மேலே இருக்க மசாலா வந்து ஃப்ரை ஆனாவே போதும். ஃப்ரை ஆனால் போதும்டா. அது உள்ள ஆல்ரெடி நம்ம குக் பண்ணிட்டோம், வேக வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுன்னா போதும், கருக விடாமல் எடுத்துருங்க. இது ஆக்சுவலாக சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது கூடவே இப்போ இவங்க எப்படி இருக்காங்க பார்த்துருவோமா? எஸ். இதை ஓப்பன் பண்ணுறோம். பிரியாணி நல்லா ரைஸ் வெந்து நேரமாக வந்திருக்கு, நல்லா பொலபுலன்னு வந்திருக்கு இல்லையா? இது கூட வந்து கரண்டி எடுத்து கொத்தமல்லி. கரண்டி வேண்டாம், சாப்பிட்றதுலே இருக்காங்க கொத்தமல்லி. ஓகே.
சாப்பாடு தானே முக்கியம். ஆமாடா, கொஞ்சம் எல்லாம் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போடணும்ல. ஓகே. மக்கள் என்ன கேட்பாங்கல்ல, இதெல்லாம் எப்போ போடுவீங்கன்னு. ஆக்சுவலாக இதெல்லாம் போட்டால் தானே அது ஃபுட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது போடுறோம். இது கூடவே நெய்யும் விட்டுறணும். ஓ, இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை ஆட் பண்ண போகிறேன் நான். ஓகே. தம் பிரியாணி தாயா. ஓகேவா, நல்லா 2-3 ஸ்பூன், நல்லா 2 ஸ்பூன் தான் நெய் இந்த பவுல்லே இருக்கு. நீங்கள் தாராளமாக போடலாம், நான் நல்லா சாப்பிடுவேன். ஓகே, இப்போ வந்து திரும்ப கொஞ்சம் நேரம் அந்த நெய் எல்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும். ஓகேவா, மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே இவரை இறக்கிடுவோம். நம்ம 65 சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. ஸோ இவரை இதில் மாற்றிடலாம். ஆக்சுவலாக காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரெட் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு. வீட்லேயே குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறப்போவே 1 கிலோ அரைக்கிறீங்கன்னா அதுக்கு கூட ஒரு அரை கிலோக்கு நம்ம காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து விட்டுருங்களேன். ஓகே, 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ சேர்த்து விடுங்க. கலர் நல்ல ரெட்டு கிடைக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பிரியாணியை திறந்து விட போகிறோம். ஓகே, ஸோ அந்த நெய்யெல்லாம் சூப்பராக வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பரட்டி கொடுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ரைஸ் எப்படி இருக்கு? அக்கா, இதுதான் வாழ்க்கையில் வந்து உச்சக்கட்ட அந்த ஹாப்பினஸ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிரியாணி தான் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து ரைஸ் நமக்கு சூப்பராக வந்திருக்கு. ஆஷிகா, நம்மளோட மலர்ந்த காளான் பிரியாணியும் சோயா சங்க்ஸ் 65யும் ரெடியாக இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குல்லக்கா, அது உங்கள் கைப்பக்குவம் தான்க்கா. அது பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி டேஸ்டிங் பார்த்துடலாமா? பாருங்க. ஆனால் டேஸ்டிங்க்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்கள் லாஸ்ட்டாக அந்த நெய் ஆட் பண்ணீங்கல்ல, அதுதான் அந்த ஃபைனல் டச் அரோமாக்கா. கண்டிப்பாக. அந்த பிரியாணி வந்து என்னதான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெல் நம்மளை அப்படி கயிறு போட்டு ஒன்று இழுக்கும் பாருங்க, அந்த மாதிரி இழுக்குது உங்கள் பிரியாணி. அடிப்பொலியாக இருக்கும் உங்கள் பிரியாணி. ஸோ எல்லோரும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோயா சங்க்ஸ் 65 டேஸ்டிங் பார்த்துடலாமா? பாருங்க. இந்த 65 என் நாக்கில் அப்படியே பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கு. ஸோ அக்கா வேற லெவலில் இருக்கு. தேங்க்யூடா.